இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இந்த அர்த்தம் நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஸோ ஆண்டவர் நம்மகிட்டேருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவருக்காக எதையாகிலும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நம்ம எப்படிலாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், நம்ம பாடலாம், நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் சாபத்தில் நிறைய கட்டுகளில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்குறார். நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நம்ம என்ன ஆண்டவருக்கு பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எதையாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக, இந்த உலகத்தில் நம்ம மறிக்கிறதுக்கு முன்னாடி எதையாகிலும் ஒன்றை ஆண்டவருக்காக, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம்.